365 நாட்கள் பைபிள் சவாலின் 63வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஒரு புதிய புத்தகத்தை ஆரம்பிக்கிறோம். யோசுவா 1 முதல் 3 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவன் தனது ஜனங்களை புதிய நிலத்திற்கு வழிநடத்தும் போது தைரியம், கீழ்ப்படிதல் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றை அழைக்கிறது. இன்றைய வாசிப்பு பலமாகவும் தைரியமாகவும் இருந்து அவரது வார்த்தையை தினமும் தியானித்து அவர் அழைக்கும் இதத்திற்கு விசுவாசத்துடன் முன்னே செல்ல நினைவூட்டட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு புதிய தொடக்கத்திலும் உம்மை நம்ப எங்கள் இதயங்களை பலப்படுத்தும். தைரியத்துடனும் அவரது வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கையுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 63 of the 365 Days Bible Challenge. Today we begin a new book as we read from Joshua chapter 1 to 3. These passages call us to courage, obedience, and unwavering trust as God leads His people into new territory. May today's reading remind you to be strong and courageous, to meditate on His word daily, and to step forward in faith when He calls. Lord, strengthen our hearts and help us trust you in every new beginning. Let us begin with boldness and confidence in His promises. யோசுவா அதிகாரம் 1. Joshua chapter 1. வசனம் 1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. Verse 1. Now after the death of Moses the servant of the Lord it came to pass that the Lord spake unto Joshua the son of Nun, Moses' minister, saying. வசனம் 2. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். Verse 2. Moses my servant is dead. Now therefore arise, go over this Jordan, thou, and all this people, unto the land which I do give to them, even to the children of Israel. வசனம் 3. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். Verse 3. Every place that the sole of your foot shall tread upon, that have I given unto you, as I said unto Moses. வசனம் 4. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஈத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். Verse 4. From the wilderness and this Lebanon even unto the great river, the river Euphrates, all the land of the Hittites, and unto the great sea toward the going down of the sun, shall be your coast. வசனம் 5. நீ உயிரோட்டிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. Verse 5. There shall not any man be able to stand before thee all the days of thy life. As I was with Moses, so I will be with thee. I will not fail thee, nor forsake thee. வசனம் 6. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். Verse 6. Be strong and of a good courage, for unto this people shalt thou divide for an inheritance the land, which I swore unto their fathers to give them. வசனம் 7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. Verse 7. Only be thou strong and very courageous, that thou mayest observe to do according to all the law, which Moses my servant commanded thee. Turn not from it, to the right hand or to the left,
that thou mayest prosper whithersoever thou goest. வசனம் 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். Verse 8. This book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. For then thou shalt make thy way prosperous, and then thou shalt have good success. வசனம் 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். Verse 9. Have not I commanded thee? Be strong and of a good courage. Be not afraid, neither be thou dismayed, for the Lord thy God is with thee whithersoever thou goest. வசனம் 10. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி. Verse 10. Then Joshua commanded the officers of the people, saying. வசனம் 11. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான். Verse 11. Pass through the host, and command the people, saying, Prepare you victuals, for within 3 days ye shall pass over this Jordan, to go in to possess the land, which the Lord your God giveth you to possess it. வசனம் 12. பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி. Verse 12. And to the Reubenites, and to the Gadites, and to half the tribe of Manasseh, spake Joshua, saying. வசனம் 13. கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. Verse 13. Remember the word which Moses the servant of the Lord commanded you, saying, The Lord your God hath given you rest, and hath given you this land. வசனம் 14. உங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் மிருகஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய். Verse 14. Your wives, your little ones, and your cattle shall remain in the land which Moses gave you on this side Jordan. But ye shall pass before your brethren armed, all the mighty men of valor, and help them. வசனம் 15. கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுமட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்தரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான். Verse 15. Until the Lord have given your brethren rest, as he hath given you, and they also have possessed the land which the Lord your God giveth them. Then ye shall return unto the land of your possession, and enjoy it, which Moses the Lord's servant gave you on this side Jordan toward the sunrising. வசனம் 16. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். Verse 16. And they answered Joshua, saying, All that thou commandest us we will do, and whithersoever thou sendest us, we will go. வசனம் 17.
நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடே இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. Verse 17. According as we hearkened unto Moses in all things, so will we hearken unto thee. Only the Lord thy God be with thee, as he was with Moses. வசனம் 18. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். Verse 18. Whosoever he be that doth rebel against thy commandment, and will not hearken unto thy words in all that thou commandest him, he shall be put to death. Only be strong and of a good courage. யோசுவா அதிகாரம் 2. Joshua chapter 2. வசனம் 1. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். Verse 1. And Joshua the son of Nun sent out of Shittim 2 men to spy secretly, saying, Go view the land, even Jericho. And they went, and came into an harlot's house, named Rahab, and lodged there. வசனம் 2. தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்குச் சொல்லப்பட்டது. Verse 2. And it was told the king of Jericho, saying, Behold, there came men in hither tonight of the children of Israel to search out the country. வசனம் 3. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான். Verse 3. And the king of Jericho sent unto Rahab, saying, Bring forth the men that are come to thee, which are entered into thine house, for they be come to search out all the country. வசனம் 4. அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மேய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. Verse 4. And the woman took the 2 men, and hid them, and said thus, There came men unto me, but I wist not whence they were. வசனம் 5. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். Verse 5. And it came to pass, about the time of shutting of the gate, when it was dark, that the men went out. Whither the men went I wot not. Pursue after them quickly, for ye shall overtake them. வசனம் 6. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறப்பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். Verse 6. But she had brought them up to the roof of the house, and hid them with the stalks of flax, which she had laid in order upon the roof. வசனம் 7. அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துரைகள் மட்டும் அவர்களை தேடப் போனார்கள், அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. Verse 7. And the men pursued after them the way to Jordan unto the fords. And as soon as they which pursued after them were gone out, they shut the gate. வசனம் 8. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய். Verse 8. And before they were laid down, she came up unto them upon the roof. வசனம் 9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தாரென்றும் உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும்
உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். Verse 9. And she said unto the men, I know that the Lord hath given you the land, and that your terror is fallen upon us, and that all the inhabitants of the land faint because of you. வசனம் 10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். Verse 10. For we have heard how the Lord dried up the water of the Red Sea for you, when ye came out of Egypt, and what ye did unto the 2 kings of the Amorites, that were on the other side Jordan, Sihon and Og, whom ye utterly destroyed. வசனம் 11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்றுப்போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். Verse 11. And as soon as we had heard these things, our hearts did melt, neither did there remain any more courage in any man, because of you, for the Lord your God, He is God in heaven above, and in earth beneath. வசனம் 12. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. Verse 12. Now therefore, I pray you, swear unto me by the Lord, since I have showed you kindness, that ye will also show kindness unto my father's house, and give me a true token. வசனம் 13. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். Verse 13. And that ye will save alive my father, and my mother, and my brethren, and my sisters, and all that they have, and deliver our lives from death. வசனம் 14. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். Verse 14. And the men answered her, Our life for yours, if ye utter not this our business. And it shall be, when the Lord hath given us the land, that we will deal kindly and truly with thee. வசனம் 15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். Verse 15. Then she let them down by a cord through the window, for her house was upon the town wall, and she dwelt upon the wall. வசனம் 16. அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். Verse 16. And she said unto them, Get you to the mountain, lest the pursuers meet you, and hide yourselves there 3 days, until the pursuers be returned, and afterward may ye go your way. வசனம் 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிட்டை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். Verse 17. And the men said unto her, We will be blameless of this thine oath which thou hast made us swear. வசனம் 18. இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். Verse 18. Behold, when we come into the land,
Thou shalt bind this line of scarlet thread in the window which thou didst let us down by. And thou shalt bring thy father, and thy mother, and thy brethren, and all thy father's household, home unto thee. வசனம் 19. எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். Verse 19. And it shall be, that, whosoever shall go out of the doors of thy house into the street, his blood shall be upon his head, and we will be guiltless. And whosoever shall be with thee in the house, his blood shall be on our head, if any hand be upon him. வசனம் 20. நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். Verse 20. And if thou utter this our business, then we will be quit of thine oath which thou hast made us to swear. வசனம் 21. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். Verse 21. And she said, according unto your words, so be it. And she sent them away. And they departed. And she bound the scarlet line in the window. வசனம் 22. அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். Verse 22. And they went, and came unto the mountain, and abode there 3 days, until the pursuers were returned. And the pursuers sought them throughout all the way, but found them not. வசனம் 23. அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து. Verse 23. So the 2 men returned, and descended from the mountain, and passed over, and came to Joshua the son of Nun, and told him all things that befell them. வசனம் 24. கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாகச் சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். Verse 24. And they said unto Joshua, truly the Lord hath delivered into our hands all the land, for even all the inhabitants of the country do faint because of us. யோசுவா அதிகாரம் 3. Joshua chapter 3. வசனம் 1. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே இராத்தங்கினார்கள். Verse 1. And Joshua rose early in the morning, and they removed from Shittim, and came to Jordan, he and all the children of Israel, and lodged there before they passed over. வசனம் 2. 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய். Verse 2. And it came to pass after 3 days, that the officers went through the host. வசனம் 3. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். Verse 3. And they commanded the people, saying, when ye see the ark of the covenant of the Lord your God, and the priests the Levites bearing it, then ye shall remove from your place, and go after it. வசனம் 4. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு
அதற்குச் சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். Verse 4. Yet there shall be a space between you and it, about 2,000 cubits by measure. Come not near unto it, that ye may know the way by which ye must go. For ye have not passed this way heretofore. வசனம் 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களைச் செய்வார் என்றான். Verse 5. And Joshua said unto the people, Sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. வசனம் 6. பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். Verse 6. And Joshua spake unto the priests, saying, Take up the ark of the covenant, and pass over before the people. And they took up the ark of the covenant, and went before the people. வசனம் 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலரெல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Verse 7. And the Lord said unto Joshua, This day will I begin to magnify thee in the sight of all Israel, that they may know that, as I was with Moses, so I will be with thee. வசனம் 8. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். Verse 8. And thou shalt command the priests that bear the ark of the covenant, saying, When ye are come to the brink of the water of Jordan, ye shall stand still in Jordan. வசனம் 9. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். Verse 9. And Joshua said unto the children of Israel, Come hither, and hear the words of the Lord your God. வசனம் 10. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. Verse 10. And Joshua said, Hereby ye shall know that the living God is among you, and that he will without fail drive out from before you the Canaanites, and the Hittites, and the Hivites, and the Perizzites, and the Girgashites, and the Amorites, and the Jebusites. வசனம் 11. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. Verse 11. Behold, the ark of the covenant of the Lord of all the earth passeth over before you into Jordan. வசனம் 12. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். Verse 12. Now therefore take you 12 men out of the tribes of Israel, out of every tribe a man. வசனம் 13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்டமாத்திரத்தில் மேலே இருந்து ஓடிவருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். Verse 13. And it shall come to pass, as soon as the soles of the feet of the priests that bear the ark of the Lord of all the earth, shall rest in the waters of Jordan, that the waters of Jordan shall be cut off from the waters that come down from above, and they shall stand upon an heap. வசனம் 14.
ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். Verse 14. And it came to pass, when the people removed from their tents, to pass over Jordan, and the priests bearing the ark of the covenant before the people. வசனம் 15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. Verse 15. And as they that bear the ark were come unto Jordan, and the feet of the priests that bear the ark were dipped in the brim of the water. For Jordan overfloweth all his banks all the time of harvest. வசனம் 16. மேலே இருந்து ஓடிவருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடிவருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். Verse 16. That the waters which came down from above stood, and rose up upon an heap very far from the city Adam, that is, beside Zaretan, and those that came down toward the sea of the plain, even the salt sea, failed, and were cut off, and the people passed over right against Jericho. வசனம் 17. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலரெல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். Verse 17. And the priests that bear the ark of the covenant of the Lord stood firm on dry ground in the midst of Jordan, and all the Israelites passed over on dry ground, until all the people were passed clean over Jordan. பைபிள் சவாலின் 63வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. யோசுவா புத்தகத்தை ஆரம்பிக்கும் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்றும் உங்களுடன் நிற்கிறார் என்றும் நம்பி பயமின்றி முன்னே செல்ல இன்றைய வாசிப்பு உங்களை ஊக்கப்படுத்தட்டும். அவரது வார்த்தை ஒவ்வொரு சவாலுக்கும் தைரியத்தையும் வரும் ஒவ்வொரு படிக்கும் விசுவாசத்தையும் அளிக்கட்டும். இன்று எந்த வாக்குத்தத்தம் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 64வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 63 of our Bible challenge is now complete. As we begin the book of Joshua, may today's reading inspire you to move forward without fear, trusting that God goes before you and stands beside you. Let His word give you courage for every challenge and faith for every step ahead. Comment below what promise encouraged you most today. And join us again tomorrow for day 64. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.